ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மாற்றி அமைக்கப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி சேனல் குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேட்டி மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மக்கள் பயன்பெறும் வகையிலான முக்கிய வளர்ச்சித் திட்டங்களை மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். கடந்த சில நாட்களாக மக்கள் ஸ்ரீராம் பஜனை விருப்பத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். இந்த ஒவ்வொரு பாடலும் மொழியை கடந்து நம் அனைவரையும் ஒன்றிணைப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் குழுவினர் தில்லி ராஷ்டிரபதி பவனில் சந்தித்து பேசினர். பெண் தொழில் முனைவோர் இதேபோன்று தொழில் ஆர்வமுள்ள பெண்களை கண்டறிந்து அவர்களுடைய அதிகாரமிக்க பயணத்தில் துணை புரிய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். நம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள் செய்த தியாகம் ஈடு இணையற்றது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அசாம் ரைபிள்ஸ் தலைமையகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். தேசிய பேரிடர் மீட்புப் படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா தங்கப்பதக்கம் வென்றார். சீனியர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்ற ஸ்ரீஜா அக்குலாவுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி சேனல் குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது, நம்மளுடைய டிடி பொதிகையானது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களினுடைய எண்ணங்கள், அவர்களினுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு மாறுபட்ட கோணத்தில் புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்கள் என்ற கோஷத்தோடு முற்றிலுமாக மாறுபட்ட டிடி பொதிகையானது மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி வர இருக்கிறது. குறிப்பாக ஒளியும் ஒளியும் அனைவரும் விரும்பிய நிகழ்ச்சி அது காலப்போக்கில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த ஒளியும் ஒளியுமை மறுபடியும் கொண்டு வரணுன்ட்டு அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். சினிமா நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் குடும்ப சம்பந்தமான சீரியல்கள் இதில் வர இருக்கிறது. இதில் தொழில்நுட்பம், அந்த டிஜிட்டல் வால் உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் ஹெச்டியினுடைய தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்தில் 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு டிடி பொதிகையானது புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்களாக நமக்கு காட்சி வர இருக்கிறது. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், பாரத கலாச்சாரத்தை சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கின்ற நிகழ்ச்சிகளாக கொடுத்திருக்கிறோம். இந்த டிவியை மக்கள் எதிர்பார்ப்பு ஏற்ப வரணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம். இன்றைக்கு அதே சம்பந்தமாக இன்னும் 8 இடங்களில் பண்பலை ஒளிபரப்பும் அதுக்கான கோபுரங்கள், ஜம்மு காஷ்மீரினுடைய தூர்தர்ஷன் ஒளிபரப்பு கோபுரங்கள், அதே போல் 12 மாநிலங்களில் 26 FM ஒளிபரப்பு கோபுரங்கள், அதற்கு அடிக்கல் நாட்டுதல், பிண்ட் என்று சொல்லக்கூடிய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் எல்லை கிராமங்கள், பார்டர் வில்லேஜஸ், அங்கே நம்மளுடைய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்துவதற்கு இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபினெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3000 வாகனங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 12000 கிராமங்கள், நகராட்சி வார்டுகள், மாநகராட்சியினுடைய வார்டுகளில் இந்த விக்சித் பாரத் யாத்திரையானது நவம்பர் 15 அன்றைக்கு தொடங்கி தமிழ்நாட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 200 வாகனங்களில் இந்த விக்சித் பாரத் யாத்திரை, இன்னும் 26ஆம் தேதி வரலும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னும் 2000 கிராமங்களை இந்த நிறைவு செய்து விடுவோம். மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்களிடத்தில் சேர்ந்து, இதனுடைய நோக்கமே 100% திட்டத்தினுடைய பயனாளிகள் மக்களிடத்தில் போகணும் அப்படின்றது. நேரடியாக டிடி தமிழ்னா ஒரு கேட்சிங்காக எளிய மக்களையும் உடனடியாக சென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதாக, அதுவும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலுமே நம்ம அந்த மாநிலம் சம்பந்தமான அந்த மொழி சம்பந்தமாக தான் இது பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு இதாக தான் நாம் டிடி தமிழாக கொண்டு வந்திருக்கோம்.
இது ஒரு பப்ளிக் செக்டார் மீடியா. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களுடைய விருப்பம், மக்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப என்டர்டெயின்மெண்ட். அதே போல் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சேர்த்தது, பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவது, அந்த கலாச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற அந்த எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக நம்மளுடைய டிடி பொதிகை, டிடி தமிழாக இருக்கும். இளைஞர்கள் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய பங்களிப்பு இன்றைக்கு தேசத்தை முன்னேற்றி கொண்டு போயிருக்கிறார். ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இன்றைக்கு ஏஐயில் தலை சிறந்த நிபுணர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே அவர்களுடைய டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்ள டெக்னீஷியன்ஸ், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களை பயன்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம். நெல்லை மாவட்டம் மேலாக்கல்லூரில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் மத்திய அரசின் துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சக இயக்குநர் திரு வெங்கடேசபதி பேசுகையில், இப்போ நம்ம மேலேக்கல்லூர் பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே மிக சிறப்பாக விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அதிகாரிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை பற்றி மக்களுக்கு நல்ல விவரமாக சொன்னாங்க. பல மக்கள் அவங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை கேட்டாங்க. இங்கே பல மக்கள் ஸ்கீம்லையும் சேர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திராவில் எல்லா மக்களும் பங்கெடுத்து பயனடையணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனாளிகள் தெரிவிக்கையில், என்னோட பேர் செல்வக்கன். கோடநல்லூர் பஞ்சாயத்து நடுக்கல்லூர் கிராமத்துல இருந்து இங்க வச்சு இப்ப ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங்ல நான் கலந்து கொண்ட இடத்துல போஸ்ட் ஆபீஸ்ல உள்ளவங்க பேசினாங்க. அதுல உள்ளது செல்வ மகள் திட்டம், SSN அதுல உள்ளது எல்லாமே சொன்னாங்க. எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. பேங்க்ல இருந்து வந்திருந்தாங்க. பேங்க்ல இருந்து வந்த இடத்துலயும் பென்ஷன் திட்டத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. இறந்தவங்களுக்குள்ளதுக்கு இழப்பு திட்டத்துக்குள்ளதுக்கு சொன்னாங்க. 18 வயசுல இருந்து 40 வயசுக்கு உள்ள நம்ம போடுறது பென்ஷன் திட்டம். அந்த இது போட்டாச்சுன்னா அதுல உள்ளபடியும் நமக்கு பென்ஷன் மாதிரி 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்குள்ள திட்டத்தில் உள்ளது போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பு துறையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் மீன் வளர்ப்பு துறையை பற்றி பேசினாங்க. மருத்துவ துறையில இருந்து பேசினாலையும் மருத்துவத்துல டெங்கு விழிப்புணர்வு எங்களுக்கு கொடுத்தாங்க. காய்ச்சல தடுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பற்றியும் சொல்லி தந்தாங்க. வேளாண்மை துறையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் வேளாண்மை துறையில உள்ளதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறத பற்றியும் அதுல என்னென்ன திட்டங்களை நம்ம பயன்படுறணும் அப்படிங்கறத பற்றி எங்களுக்கு நல்லா எடுத்து சொன்னாங்க. என் பேரு சேலட்சுமி. கிராமத்து மக்களுக்கு எது தெரியாதோ அதெல்லாம் தெரிய முடியுமா, எல்லாருமே நல்லா எங்களுக்கு புரிய முடியுமா சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாமே ஓய்வுபடுத்துறது தான் சொல்லியிருக்காங்க. எல்லா காப்பீட்டு திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் எப்படி போடணும், இதை சேமிப்பு எப்படி சேர்த்தா நமக்கு பின்காலத்துல எப்படி ஓய்வுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசண்டா ஆனா வெளியிடத்துக்கு போனா இப்ப என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நமக்கு பயன்படுத்துறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல எப்படி ரூபாய் சேர்க்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க தெரியப்படுத்திருக்காங்க இந்த கிராமத்து மக்களுக்கு. அந்த இலவச கேஸ் அடுப்புக்கு இல்லாதவங்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லாம பதிஞ்சவங்க இவங்களுக்கெல்லாம் ஓய்வுபடுத்துறதுக்கு அதுக்காக அதையும் திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணது அளவுக்கு சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகள் தெரிவிக்கையில், என்னோட பேர் வனிதா. நாங்கள் ஆவல்நாயக்கம்பட்டி பஞ்சாயத்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி எங்கள் ஊரில் மக்களுக்கு அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ இங்கே வண்டி வந்திருக்கு. வண்டி வந்தது மூலிமா இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு, இப்போ மோடி அரசு ஆயுஷ்மான் பாரத் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 5 லட்ச ரூபாய் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் போய் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா உஜ்வாலா பார்த்திங்கன்னா விறகடுப்பு புகை ஊதிட்டு கண் எரிச்சல் அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க எங்கள் கிராமத்துலலாம். இப்போ ஃப்ரீயாக சிலிண்டரு கிடைக்கிறதுனால எங்கள் மக்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.